கலெக்ஷன் கம்மியாச்சுன்னு தப்பிச்சுக்கலாம், புரியுதா? அலெக்ஸ் எல்லாம் trick தான். இல்ல வெங்கி இல்ல சொல்லுங்க. அதுக்கு உண்டான இதுவே போயிடுச்சு. அது சர்டிபிகேட் உண்டான மவுஸே போயிடுச்சு. அது எதுக்காக வைப்பாங்க முதல்ல? ஆனா ப்ரோ நம்ம என் மனசாட்சி படி ஒன்று சொல்றேன் ப்ரோ. வடச்சென்னை வரைக்கும் ஏ சர்டிபிகேட் ஒரு பயங்கரமான ஒரு மெட்டீரியல். நான் ஓப்பனா ஒன்று சொன்னேன், உதயநிதி படம் வந்துட்டு ஒன்று இருக்கும். அது உதயநிதினே சொல்ல கூடாது, மிஷ்கின் படம் சைக்கோன்னு ஒன்று இருக்கும். அந்த படத்தை கூட கரெக்டாக தான் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அது ஏன் கரெக்டுன்றான் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. என்ன கேட்டால் ஏ வந்துட்டு யார் ஸ்பாயில் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ராயன். எனக்கு தனுஷை பிடிக்கும், ஆனால் உண்மை தான் ராயன் ஃபர்ஸ்ட் ஸ்பாயில் பண்ணான். ஆனா அப்ப கூட ஒரு டவுட் இருந்தது. ஆமா ரெண்டாவது ஆனா ஊருக்கே ஸ்பாயில் பண்ணது ரஜினி தான். தேவையில்லாம கூலிக்கு ஏ கொடுத்து இது பண்ணி, இன்னொன்னு அது ஹார்பர் இது பர்மிஷனுக்கு ஏ கொடுத்தா அதை வந்துட்டு சொல்லியிருக்கணும் முன்னாடியே. ஆனா இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, லோகேஷ் வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டா, லோகேஷ் அடிக்கிறது தப்பு இல்லை, அவன் ஊம குத்து இல்லை, ஊரான் வீட்டு குத்தெல்லாம் வாங்கணும். ஒன்னும் இல்லை, ஒரு எவனாவது இன்டர்வியூல வந்து இப்ப அவங்க ரிலீஸ் ஆன பிறகு என்ன சொல்றான்னா, அந்த ஹார்பர்ல இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்றது வந்துட்டு நாங்க தப்பா காட்டினால ஏ கொடுத்தேன்றான் வெக்கமே இல்லாம. ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பேசினானா, இது ஏன் படம், நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு புளுத்தான் நானா. இவெல்லாம் இவன் சத்தியமா எங்க இவெல்லாம் தெருவுல போட்டு அடிக்க வேண்டிய ஆள் தான். அவெல்லாம் விட்டுருங்க லோகேஷ். ஒண்ணும் இல்ல ப்ரோ, எவனையும் ஏமாத்த கூடாது, புரியுதா? இந்த நாய் எல்லாம் பெரிய ஸ்கேம் பண்ணாது கூலிக்கு. இப்போ நீங்க சில பேர் லியோ திட்டுவீங்க, லியோவது பரவாயில்ல, பிளாஷ்பேக் இருக்கிறது கம்மி, மீது எல்லா அலெக்ஸ் கொன்றுவன் லியோவோடலாம் கம்பேர் பண்ணனா சரியா? பர்னிச்சர் மேல கைய வச்சா இல்லங்க இல்ல மேட்டர் என்னன்னா, ஒரு டைரக்டரா பார்த்தா அவன் ஆனா உண்மையில அவன் நல்ல அவனுக்கு கை கொடுக்கணும் ப்ரோ. வெங்கி ப்ரோ ஏன் தெரியுமா, ஊரே வந்துட்டு விக்ரம விட லியோ லோன்னு நினைக்கும் போது லியோ இன்னும் பெரிய காவியமாக்குனது யாருன்னா லோகேஷ் தான். அதுக்கு ஒரு ரஜினிக்கு ஒரு பங்கு இருக்குது. ரஜினி போன் பண்ணலன்னா லியோ ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் ஆயிருக்காது. ஏன்னா உண்மையில அதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா லியோ சூப்பர் படம். லியோ சூப்பர் படம், நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் பாப்பானுங்க. அது எப்போ ரொம்ப இப்ப இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எப்படி சூப்பரா தான் இதெல்லாம் அப்படியே காவியம்னு எப்போ போனானுங்கன்னா லியோவை கூலிக்கு அப்புறம் தான். உண்மையில ரஜினி சல்யூட் கொடுக்கணும். அது சத்தியமா இல்ல ஆக்சுவலா வந்து பிஃபோர் இன்டர்வியூ ஆஃப்டர் இன்டர்வியூ டோனே சேஞ்ச் ஆயிடுச்சு. பயந்துட்டான், ரிவ்யூ வந்து சரியில்லைன்னு உடனே பயந்துட்டு அப்படியே பேக் அடிச்சான். கூலில மொத்தமா இன்னொன்னு ஒரு அப்டேட் இல்ல, நம்ம படத்துக்கு அப்டேட் என்னன்னா, அதான் 5 லாங்குவேஜ்லயும் வருது, எல்லா லாங்குவேஜ்லயும் ஸ்கிரீன்ஸ் அதிகமா தான் வரும். ஏன்னா வேற எந்த படமும் இல்லை. அதான் இல்ல டைமிங் வந்துட்டு பார்த்தா ஒரே நேரத்துல தான் 9 மணிக்கு எல்லா இடத்துலயும் வர்றதா பேசிக்கிறாங்க. 4 மணிலாம் இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். மலையாளத்துல வராது, எங்கேயும் தமிழ்ல தான் ரிலீஸ் ஆகும். இல்ல கேவி என்ன முன்னாடி விட்டுருப்பான் ப்ரோ. ஆனா மலையாளத்துல இப்ப அதான் இவன் ஸ்டேட்டே வேணான்ற, நான் ஓப்பனா சொல்றேன், வேணாம் ரிலீஸ் பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்லடா, இந்த தடவை லாஸ்ட் பிலிம். அதுவும் இல்லாம அதாவது நான் ஒண்ணு சொல்லிட்டா, எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, லீக் ஆனதுனால இது வந்து இதாகும். அப்படி இல்லை, நீங்க இன்னொன்னும் புரிஞ்சுக்கணும். இவரு சினிமால இருந்துட்டு அதுக்கப்புறம் சிஎம் ஆறாரு. சிஎம் ஆகி இவரு இந்த 60 டேஸ்ல நடந்த ஆட்சியில நடந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இது இந்த பண்ணாகிறதுல இருக்கும். அவரும் ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இப்ப இன்னொன்னு யோசிப்பாரு, மக்கள் மத்தியில வந்துட்டு ப்ராப்பரா இவருக்கு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் கொடுக்கல யாருமே. சரியா? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஸ்டார், இவ்வளவு பேங்கபிள் ஸ்டார், நம்பர் 1ல இருக்காரு. இவர் போனாருன்னா ஹாலிவுட்டுக்கே பிசினஸே போச்சு போன வருஷம் இல்லையா? எவ்வளவு பெரிய கலெக்ஷன் கட்டாச்சு ஹாலிவுட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரியா. இவர் வந்து அதுல 30% மேல இவரே ஹோல்டு பண்ணியிருக்காரு கலெக்ஷன். அப்போ இவர் ப்ராப்பர் இது கொடுக்கல, இவருக்கு ஃபேர்வெல்ங்கும் போது மக்கள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சிஎம் சீட்டை கொடுத்துட்டாங்க, இவருக்கு ப்ராப்பர் ஃபேர்வெல்லையும் தியேட்டர்ல போய் பார்த்து நம்ம கொடுக்கணுங்கிறத நினைச்சு வருவாங்க. கேரளாலையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஃபினட்டா. இவர் சிஎம் விஜய்னு பார்க்கவே அந்த சர்டிபிகேட்டை பார்க்கவே ஒரு கூட்டம் வரும் அலெக்ஸ். அவன் ஃபிளெக்ஸ் அடிச்சு இல்ல ப்ரோ, நான் கூட்டம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்றேன். கேரளால ஓப்பனிங் டயட் பார்ப்பானே எல்லாம் நடக்கும். இல்லைங்க ஆனா என்ன நடக்கும் நான் சொல்லிட்டா, இது ஆல்ரெடி ஒரு ரீமேக் படம். இன்னொன்னு வந்துட்டு இந்த படம் ரீஜனல் படம். ஏன் ரீஜனல்னா இது அதான் இவர் அரசியலுக்காகவே எடுத்த படம். ஆனா அவனுக்கு என்ன தம்ம பண்ணுவாங்க, என்ன மேக்கிங் வாட்டர் திஸ் வாட்டர் கிரின்சின்ஸ் இதுன்னு எல்லைட்டு புளித்தி மாதிரி போய் ரிவ்யூ போட்டு என்ன கேட்பானுங்கன்னா, எதுக்கு விஜய் இப்படி நடிச்சாருன்னு கேட்பானுங்க. ஆனா ஒண்ணு இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு சொல்றேன். இல்ல அந்த டைம்ல நீங்க எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கீங்க, இந்த படம் தமிழ்நாட்டுல நல்லா கனெக்ட் ஆகும். ஜனநாயகம் நல்லா எல்லாருக்குமே கனெக்ட் ஒண்ணு முடிச்சுக்கிறேன். இல்ல ஒண்ணு முடிச்சுக்கிறேன். அது நல்லா கனெக்ட் ஆகும், நல்லாதான் போவோம், நல்லாதான் ஒரு இந்த படம் நல்ல படம் தான், நல்லாதான் இருக்குன்னு போவானுங்க ஒரு மைண்ட்ல.
ஆனா இந்த கேரளா பசங்க சேட்டான்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஆன்லைன்ல கொடுக்கறது. இருடா, அதான் இது என்ன நீ இப்ப தெரியுமா, இப்படி விஜயகாந்த் தான் சொல்றீல்ல, கொடுக்கும். இப்ப இப்படி சொல்றீல்ல, நான் இதுதான் கேட்க வரேன். நீ இப்படி சொல்றியே, ஆல்ரெடி படம் லீக் ஆகி 1.5 கோடி பேர் பாத்துருக்காங்க. அதுல கேரளால எவனுமே பாத்துருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எவனுமே நெகட்டிவ் எதுவும் சொல்லியே. நீ ஐயா தான் சொல்ற அவன் அவனு சொல்லுவான்னு. ஐயா வாழை சுருட்டின்னு இருக்கானுங்க, கம்முன்னு இருங்க அவனுங்க. இல்ல வெங்கி பிரதர் அவனுங்க வாழை திறந்தானே இல்லடா, இருக்கிற அவனுங்க மாட்டேன். அவனுங்க வாழை இல்ல அவனுங்க அலெக்ஸ், வாழை சுட்டிட்டு இருக்கிற ஆள்லாம் கிடையாதுடா. இல்ல கோட் எல்லாம் போட்டு அடிச்சானுங்கடா அலெக்ஸ், நான் என்ன டேரக்டா. சொல்றேன்னா அதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன். இல்ல சொல்றேன்னா அவனுக்கு அவனுங்க ரிவ்யூ அடிக்கிறதுன்னா என்னன்னு சொல்றது அடிச்சிருக்கணும்ன்றான். கண்டிப்பா பாத்துருப்பானுங்க. கண்டிப்பா பேசாம பார்த்திருப்பாங்க. தானே ரிவ்யூ இருக்கானுங்க. கேட்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா இது இல்ல கடைசி எனக்கு இன்னொரு படம்ன்றதுனால டவுட். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி ஸ்பிரிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சேட்டான்ஸ் ஒரு பக்கம் விட்டுருங்க ப்ரோ. ஒரு நிமிஷம். ஆனா இல்ல குல்டின்னு இல்ல பண்ண உண்மை போறாங்கன்னு இல்ல தெரியல. அதான் உண்மையில இந்த இந்த படத்துக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணு ஒரு சிஎம் ஆனது. ஏன்னா படத்துல மூணு மூணு கட்சியும் போட்டு பொழந்திருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியாது. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு அது வழக்கமா அது ரூரலா தான் நார்மலா தான். ரெண்டாவது என்னன்னா இது கடைசி படம். அதனால கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஓடுறோம். ஏன் இப்ப நானே அதான் 3-4 வாட்டி பாக்குறதுக்கு பிளான் போட்டிருக்கேன். 3-4 வாட்டி, இன்னொரு வாட்டி அது எப்படியாவது 5 வாட்டி போயிடுவோம். அதான் பார்ப்போம். சரி, அதனால கண்டிப்பா ஹிட் ஆயிடும். சேட்டான்ஸ் விட்டுருங்க. ம். இல்ல ப்ரோ, இந்த சேட்டான்ஸ் விட்டுருங்க. குல்டிங்க எப்படி இது தெலுங்குல டப்பிங் ஓப்பனிங் வரும் பண்றது? நல்லா. நீ நினைக்கலாம் ஏன்டா இதான் அவனுடைய மாவு எடுத்துன்னு வந்து உன் கடையில ஊத்தி தோசை சுட்டு பக்கத்து கடைக்காரனுக்கு ஊட்டு விடுறியன்னு நீ கேட்கலாம். அதுதான் வந்துட்டு மாசு. இந்த சொல்லுவான் பாத்தியா, அவன் ஸ்டேட் படத்தை ரீமேக் பண்ணி அங்கேயே டப்பிங் பண்ணி ஜனநாயகன்னு இல்ல ரிலீஸ் பண்றான் பேரு. இல்ல ப்ரோ, எனக்கு கேட்டா எவ்வளவு வரும் தெரியல. ஒரு 10 வந்தாலும் பெரிய விஷயம் எனக்கு கேட்டா நீ தெலுங்குல. ஒன்னால்டா கேவின் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிட்டானதுக்கு ஆந்திரால இருக்கிற எல்லா தேட்டர்லயும் ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது தளபதி படம் வருதுன்னா நான் உனக்கு சொல்லிட்டேன். அங்க அங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்றதுக்கு அங்க ஆளுங்க இருக்கானுங்க. கூட இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்க மியூச்சுவல்ஸ் அதிகமா இருக்கானுங்க. இப்போ நிறைய எல்லாருமே நம்மளுக்கு இருக்கானுங்க. இவளையும் என் பவன் கல்யாண் இப்ப ப்ரோ அவன் சொல்லிட்டேன். பவன் கல்யாண் நம்ம அவ்வளவு கலாகிறோமே. லியோ டைம்ல பவன் கல்யாண்ல இருந்து நிறைய பேர் மியூச்சுவல் பேனர் எல்லாம் வச்சிருக்கானுங்க. அண்ணன் இப்போ நான் அது உனக்கு சொல்லிட்டேன். இல்ல இல்ல அது ஆந்திரா இல்லடா இரு அது இரு. கூட இல்ல ப்ரோ. ஆந்திரா நம்ம இல்லடா ஒரு நிமிஷம். சிஎம் ஆன டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பதவி ஏற்பு விழா அப்போ வந்து மெர்சல்ல ரீலீஸ் பண்ணி செலிப்ரேட் அதான் இல்ல பண்ணாங்க ஆனா சிஎம் ஆகிறதுக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி அடாப்டட் சன் மயிர் சன்லாம் நம்ம போட தேவையில்லை. ஓப்பனிங்ல காட்டணும். நீ ஓப்பனிங் மட்டும் பாருங்க. ஆந்திரால அது யாருக்கு அதிகமாக வருது இது பண்றாங்கன்னு அதுல தெரியும். இன்னொன்னு ரீமேக். இப்போ ரீமேக் ஆகி லீக்கான படத்தை எப்படி தேட்டரை போய் பார்ப்பானுங்கன்னா, ஏன்னா தேட்டர் வளர்ந்துருச்சு, நெட்வொர்க் வளர்ந்துருச்சு. இது எப்படின்னா தெரியாம கேக்குறேன். மெர்சல் லீக் ஆகுதுன்னு எடுத்துப்பேன். சும்மா சொல்றேன். மெர்சல் லீக் ஆகுது மாஸ்டர்ல வேற எதுங்க வாரிசு லீக் ஆகுதுன்னு எடுத்துக்க. வாரிசு நெகட்டிவ் இதுன்னு சொல்லுவானுங்க. அதான் இப்ப இந்த படம் லீக் ஆயிருந்தா நீ தேட்டர் போயிருக்க மாட்டியா? எல்லாம் போனாங்க. ஃபேமிலியோட போயிருக்க மாட்டாங்களா? அலெக்ஸ், ஆனா வந்து இவனுக்கு நினைக்கிற மாதிரி அவனுடைய ஃபேன்ஸ் இப்ப வந்து சொல்லு. கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்காக, ஏன்னா பொலிட்டிக்கலா அவனுங்களுக்கு பிடிக்கல இல்லையா, அதனால அவனுங்க வந்து நெகட்டிவிட்டி ஆமா ஸ்ப்ரெட் ஆமா. பண்றாங்க. ஆனா ப்ரோ உண்மையிலே இவர் சொல்ற மாதிரி இப்ப கொஞ்சம் பசிவ் ஆகலாம். ஏன்னா அவங்க ஸ்டேட்லயே தான் சீஃப் மினிஸ்டர் விஜய் இதுன்னு சொல்லிட்டு பெருசா இது பண்ணி இன்னொன்னு. ஆனா இந்தியாலே யாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்காது. ஏன்னா 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிட்டு சிஎம் ஆகி அவருடைய படத்தை அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றதுன்றது அது பெரிய விஷயம். அது இருக்கிறதுல எனக்கு கேட்டா இது பவன் கல்யாணுக்கு கனவு இல்ல. கனவு கூட காணாத அளவுக்கு ஒரு கனவுன்னு சொல்ல. அவன் கனவு அந்த இந்த மாதிரி கனவுலாம் அவன் காண மாட்டான். எனக்கு தெரியாது. அவனாலே அவனுக்கு இது நடக்காது. ரோட்ல உருண்டு புரண்டு டேய் 10 டேய், வருஷம் யார அவன் நினைப்பான் இல்ல நம்மளும் இந்த மாதிரி சிஎம் யாருக்கு ஆகிறோம், கருத்து ஓஜி சொல்லிட்டீங்க? 2+3 இல்லைங்க அந்த போன்னு. ஸ்டேட் இதுல சொல்றேன். இல்ல ரோட்ல உருண்டு புரண்டு 10 வருஷம் கழிச்சுதான் அவரே உட்காந்துருக்காரு. அப்ப கொஞ்சம் வயிற்றுச்சல் இருக்குதானே செய்யும். இல்லைங்க இல்ல நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு விஜயகாந்த் உடைய ஃபேன் பேஸ் எல்லாம் தெரியும்னு எனக்கு நிறைய பேருக்கு. விஜயகாந்த் கூட உங்களுக்கு பவன் கல்யாண் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்றது, வேற ஆள் இல்லை இப்போ அங்க அந்த ஸ்டேட்ல. அங்க டெபுட்டி சிஎம் இந்த ஆள் ஓட்டிட்டு இருக்கிறதுனால இந்த ஆளை கம்பேர் பண்றாங்க. இது எப்படின்னா எதிர்கட்சி உதயநிதின்னு பாக்குற அளவுக்கு இப்ப அசிங்கமா இருக்குது. ஏன் அசிங்கம்ன்றா ஒரு காலத்துல பாருங்க. ப்ரோ இதெல்லாம் என்னோட விஜயகாந்தோட ஆனா கம்பேர் இப்போ ஒரு யாரும் காலத்துல பண்ணாதீங்க நீ ப்ரோ. எடுத்து பாரு. அந்த இப்ப ஆளு இருக்குல்ல வேற லெவல் ப்ரோ. ஜெயலலிதா எதிர்கட்சி, விஜயகாந்த் எதிர்கட்சி எல்லாம் மாசா இருக்கும்போது இப்ப பாரு இப்ப உதயநிதி எல்லாம் எதிர்கட்சின்னு உட்காந்துதான் அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல பவனை வந்து நம்ம உதயோட கம்பேர் பண்ணலாம். பவன் சொல்றீங்க. சரி எல்லாரும் உங்க உங்க ஊர்ல உங்க உங்க இதுல எப்படி பஸ் பாருங்க. படம் இன்னொன்னு ரெடி ஆயிடும். அதான் இன்னொன்னு புது ட்ரைலர் அது கட்ட எல்லாருமே இருக்குது விடுவான். எனக்கு என்னன்னா கேவின் ஒண்ணும் இல்ல. நீ 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 ட்ரைலரை ஊட்டுறியோ இது ஊட்டுறியோ என்ன கருமத்தை வேணா எப்ப வேணா விட்டுருக்க. புக்கிங் எல்லா இடத்துலயும் முன்னாடியே ஓபன் பண்ணிடணும். ஏன் முன்னாடின்றனா எல்லாருக்கும் ஒரு டைம் எடுக்கும். உண்மையில இப்போ நீ ஓப்பனிங் டே ஃபுல் ஆகணும்னா ஒரு வாரத்துக்கிட்ட இல்ல ஒரு 3 நாள் கிட்ட வந்துட்டு புக்கிங் ஓபன் பண்ணிடணும். ஃபாஸ்டா ஃபுல் ஆகி ஒன்றும் புடுங்க போறது இல்ல. ஏன்னா அண்ணன் முன்னாடி வச்ச ரெக்கார்டே இப்போ வந்துட்டு யாரும் பண்ணல.
எல்லாருமே புக்கிங் ஓபன் பண்ணிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பானுங்க. இப்பயே டிக்கெட்ஸ் ஓபன் பண்ணு, ஏன்னா ஓப்பனிங் பெருசா வரும், புரியுதா? இப்பயே புக்கிங்ஸ் ஓபன் பண்ணா ஓப்பனிங் ரொம்ப பெருசா வரும். கிட்டத்தட்ட ஒரு 100 crores கிட்ட கண்டிப்பா ஓப்பனிங் பெருசா வரும். அப்ப கேவிஎன் 110 100 பண்ணா இல்ல எல்லாரும் 110 இது போடுவாங்க. அதான் ஏன்னா இன்னைக்குமே ட்ராக்கர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருந்தா அதை நம்புவாங்க. இப்போ ட்ராக்கர்ஸ் 100 கோடி சொன்னா நீ 110 120 சொன்னா நம்புவாங்க. அதான் ஒரு மாறல். அதான் இப்ப நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் இது பண்ணுவானுங்க. ஆனா அதுக்குன்னு கூலி படத்தை கூலி மாதிரி போடக்கூடாது. 4 நாள்ல 400 கோடி பண்ணேன் அப்படின்னு போட்டா ஊரே சேர்ந்து காரி துப்பானுங்க, புரியுதா? ஏன்னா முதல்ல ஓப்பனா சொன்னா துரைந்தர் 4 நாள்ல 400 கோடி பண்ணல பார்ட் 1, ஆனா அது 1000 கோடி பண்ணிருக்கு. அதான் சொல்றேனே, நம்பாத மாதிரி போட்டா அதுக்கு டப்புன்னு தெரிஞ்சிடும் இது நம்பாத மாதிரி போட்டா. ஆனா நம்ம ஊர்ல தான் பாதி பேர் நம்பாத மாதிரி போடுவானுங்க. இவளையே எல்லாத்தோட பிடிச்சி விட்டோமா கேம் சேஞ்சர் போட்டாம பாரு ஒரே இல்ல நாள்ல இல்ல ப்ரோ, 186 கோடி. சரி நீயா டே இல்லடா, முதல்ல துரைந்தர் மட்டும் நீ தெலுங்குல வந்து அறி ப்ரோ, 2000 போட்டிருக்க மாட்டான், 2500 போட்டிருப்பான். 2500 ஏன் 3000 போட்டா கூட ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அதான் சொல்றேனே அது நம்ம அண்ணங்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இதுக்கப்புறம் போடுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஒரிஜினலா கலெக்ஷன் போடுறது இதுவெல்லாம் தாண்டி தேட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிக பிரைஸுக்கு விற்காம டிக்கெட்ஸ் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் டைட் பண்ணணும். ஆனா அது தமிழ்நாட்டில் மட்டும் டைட் பண்ணா அது நம்ம அண்ணனுக்கே பேக் ஃபயர் ஆகும். சில பேர் கேட்கலாம், நம்ம அண்ணன் டைட் பண்ணா நம்மளுக்கே பேக் ஃபயர், நம்ம தான் சினிமால இல்ல மயூரம் இல்ல சீஃப் மினிஸ்டர் தானே. அது உள்ள இருக்கிற டவுட் ஆல்ரெடி டிக்கெட் பிரைஸ் கம்மி தானே இருக்கு தமிழ்நாட்டுலலாம் மற்ற ஸ்டேட் உண்மையிலே ஆந்திரா விட இங்க டிக்கெட் கம்மி. அதனாலதான் நம்மள பார்த்து அவன் கேட்பான். சரி இப்போ நீ இது எப்படி இதுனா அவனுங்களை விடுறா. இப்போ நீ லாஸ்டா இப்போ ஒரு சின்ன படம் ஏதாவது நல்ல படம் பார்த்து சொல்லு. மாயிண்டி பங்காரம் தான் பார்த்தேன். அது மாயண்டி சமந்தா ப்ரோ ஓ அந்த தெலுங்கு. நான் இது பாத்துட்டேன்டா, இதய முரளி. அது நல்லா இருக்குன்னாங்க சில பேர், நான் மிக்சடு தான். நல்லாதான் இருக்கு. இல்ல நல்லாதான் இருந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. அதான் ப்ரோ இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்போ இல்ல சூப்பரா இருந்தா டூரிஸ்ட் ஃபேமிலி இல்ல பிளாஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்குன்னு வாங்க. நல்லாதான் இருக்குன்னு இருக்கும்போதே நான் அதை கண்டுபிடிச்சேன். நிறைய பேர் நல்லாதான் இருக்குன்னு. இல்லடா இது வந்து கொஞ்சம் இதாவது 90s கிட்ஸுக்கு எல்லாம் செட் ஆகும். அவங்க அப்பா கதையோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். நானும் இல்ல நான் ஜாலியா தான் போச்சு, போர் அடிக்கல எங்கேயும். அது வாட்டுக்கு அப்படியே போயிடுச்சு. அவ்வளவுதான், அதை பத்தி பேசுறதுக்குன்னா ஒண்ணும் இல்ல, கடந்துடலாம். நெக்ஸ்ட். அதான் இந்த வாட்டி இல்ல ப்ரோ, ஓப்பனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆந்திராலையும் ஒரு நல்ல இது செலிப்ரேஷன்ல இதெல்லாம் வரும். இந்த கலர் கீழே கேட்டு பாருங்க, ஓப்பனிங் வந்துடும் ஆந்திரால. ஃபைனல் வருமானு தெரியல, ஏன்னா அவன் தோசையை சுட்டு தரான்ல, டென்ஷன் ஆயிடுவான். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரிலீஸ் ஆகுதுல்ல, மோரோவர் ஆக்ஷன் சீக்வென்ஸ் பண்ணுவாரு, பாலையா வெல்கம் இருக்கும். ஆனா விஜய் வந்து அவர் ஸ்டைல்ல பண்ணும்போது அதுக்கு ஒரு இது சப்போர்ட் ஒண்ணு எத்தனை மூவி ரீமேக் பண்ணிருக்கோம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு கில்லியே எடுத்துக்கங்க, அவங்களுடைய டயலாக்க வச்சு அவங்களே வந்து நம்ப வச்சு. ஆனா இல்ல ஒரு உண்மையில கில்லிக்கு இப்ப கூட சண்டை போட்டு போனாங்க. ஆனா அவனுங்களுக்கே தெரியும் ஒக்கடு கூட கில்லி தான் நல்லா இருக்கும். அவங்களே சொல்றானுங்க. வெரி குட் அவங்களே சொல்றாங்க. என்னோட படத்தை விட விஜய்க்கு நல்லா இருந்தது அப்படின்ட்டு இதை சொன்னா பெருந்தன்மைக்கு சொன்னோன்னு வானுங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையா நமக்கு? இதெல்லாம் இல்ல கேவிஎன்ல இருந்து இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஒரு நிமிஷம், ஆல்ரெடி ஓவர்சீஸ்ல யூகே நிறைய இடத்துல வந்துட்டு புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. இங்க கேவிஎன் போட்டா மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவன் தான் நான் ஓபன் பண்ண இவன் திரும்பி பேசாம அஹிம்சா கையில இந்த வேலையை கொடுத்துருக்கலாம்டா. அவன் உயிரை கொடுத்து வேலை பார்க்கறான்டா. அஹிம்சா உயிரை கொடுத்து இல்லங்க, அஹிம்சா இப்ப நீங்க சொல்லுவீங்க உயிரை கொடுத்து வேலை பார்க்கறான், முன்னாடி அவன் எல்லாம் திட்டுவான் தெரியுமா? நிறைய திட்டுவாங்க. நான் இல்லையா, இங்க பிளாக் எல்லாம் வாங்கிட்டுலாம் உட்காந்து இருக்கானுங்க வேற. இல்ல அவன் அந்த ஆனா அவன் பண்றவங்க இல்ல அஹிம்சா உருப்படியா என்ன பண்றான்னா, டிக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுறா, கவுண்ட் அப்டேட் பண்ணிடுறான், பாக்ஸ் ஆபீஸ் போட்டுறான். அவன் ஏதாவது போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கான்டா, இவனுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டான்டா. என்னடா பண்றான்? ஆனா இருக்கிறதுலே நமக்கு இந்த 10 வருஷத்துல மட்டமான ப்ரொடியூசரு கேவிஎன் தான்டா. என்ன வேணா நினைச்சுக்கீங்க. அப்படிலாம் இல்ல, சும்மாறா நீ வேற. அவனே என்ன பண்ண முடியும்? அவன் நிலைமையில இருந்து பாருங்க.
ப்ரோ லலித்னு டேய் ஒருத்தன் டேய் ஞாபகம் செவன் இருக்கா? இல்ல ஸ்கிரீன்னா ப்ரோ மண்டைய ஐயா குழப்பினாரு ஒரு சும்மா நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு இன்டர்வியூல கூட ஒரு இன்டர்வியூல கூட அவன் நேஷனல் இது சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட 850 crores கிட்ட வந்துட்டு 2 படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். அதான் என்ன படத்துக்கு? ஜனநாயகனுக்கும் டாக்ஸிக்கும். அவன் எடுக்கிறது 2 பெரிய படம் தான். நடுவுல கேடி கேப் மாதிரின்னு ரொம்ப ஏதாவது மொக்க படம் தான் எடுத்துன்னு வந்தான். நீங்க 2 படத்தையும் அவனால ஹேண்டில் பண்ண முடியல. இதுல இன்னொன்னு ப்ரோ 2 படமும் போஸ்ட்பாண்டு. டாக்ஸிக்கும் போஸ்ட்பாண்டு, இதுவும் போஸ்ட்பாண்டு தான். இல்ல ப்ரோ கேவியன் வந்து நான் அந்த இதுல குறை சொல்ல மாட்டேன். இந்த குறை சொல்லணும் இந்த 7 ஸ்கிரீன் பம்பர் லலித் நாங்க ஏன்டா பாம்பேல லியோ அப்படி சொல்லி லியோல எப்படா இருந்துச்சு? இல்ல இல்ல ப்ரோ இவனுக்கு இல்ல வந்து இல்ல நார்த்ல போலன்னு காண்டு. இல்ல லியோ வந்துட்டு அவன் ப்ரொமோஷன் பண்ணல. அது உண்மைதான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது நல்லா அது மெட்டீரியல் நல்லா அது கொடுத்தாச்சு. தேவையே இல்லடா அதுக்கு. அந்த படத்துக்கு அதான் தேவையில்லைன்னா ஹைப் அதிகமா இருந்துட்டே தேவையில்லைன்னு போறீங்க. இருக்கு. அதான் சொல்றேன். அவனும் அதே மாதிரி போயிட்டான். அவள் தான் சொல்ல முடியும். அவனும் அதே மாதிரி டேய் இல்லடா, டேய் உனக்கு நான் சொல்றது புரியல. தளபதி படம் மோரோவர் அந்த லோகேஷை திரும்பி மாஸ்டருக்கு அப்புறம் அந்த மேஜிக் ரீவர்க் ஆகுதுங்கும் போது அவங்க அந்த காசை வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் தான் இருப்பாங்க, யோசிப்பாங்க. இதுல ஒண்ணும் புரியுதா? இல்ல bro, ஒரு நிமிஷம் செவன் இல்ல ஸ்கிரீன் இல்ல இல்ல வச்சாங்கல்ல. இல்ல இல்ல இருங்க. கேவியன் நம்பினது ஆனா கேவியன் நான் எங்க தெரியுமா பாராட்டுவேன்? அந்த ஆடியோ லான்ச்ச தரமா நடத்தினாடா. உண்மையிலே மலேசியால சரியான ஃபேர்வெல். ரெக்கார்ட்ல இருந்தது. மலேசியா ரெக்கார்ட்ல இப்ப சரியான ஃபேர்வெல். நம்பர் 1 ரெக்கார்ட். எவனுமே இண்டஸ்ட்ரியில ப்ராப்பர் ஃபேர்வெல் கொடுக்கலன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். சரியான ஃபேர்வெல். மலேசியா கேவியன் கவர்மெண்டே பாராட்டினாங்க. அதான் தளபதி ஃபேன்ஸ் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டோம். அவர் பெருமையா ரெக்கார்டு. சொன்னாங்க. நாங்க இது பண்ணிட்டோம். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நம்ம ரெக்கார்டு வேற பண்ணியிருக்கோம். ஹையஸ்ட் கேதரிங் நம்பர் ஆஃப் பீப்புள் சரி வந்தது. இவ்வளவு ஏன் ப்ரோ இல்ல அங்க அவ்வளவு பெரிய இடத்த கூட்டினதுல அதுல பாதி கவுண்ட்னு எடுத்துப்போம். பாதி கவுண்ட் இங்க அலோவ் பண்றாங்க. இங்கே வேற ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஸ்டேடியம்னே எடுத்துப்போம். அங்க எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? அதான் டிஎம்கே ஒருங்க ஹேண்டில் பண்ண தெரியாது, எது பண்ண தெரியாது. கேட்டா கரூர் நம்ம மேல போடுவான். நாங்க கேட்டது என்ன தெரியுமா? ஏன் இப்ப ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல உங்களுக்கு இப்ப டிஎம்கே ஆட்சியில எந்த ஸ்டாம்பேட்ஸ் எதுவும் நடக்காம கரூர் மட்டும் நடந்திருந்தா மக்களே நம்மள போட்டு எல்லாம் திட்டிருப்பாங்க. சென்னையில ஏர் ஷோ நடத்தினானுங்க. என் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு கூட அங்க ஒன்றாயிட்டோம்மா தர்மடி வாங்கிட்டோம்மா நிறைய இருந்தது. இல்ல அலெக்ஸ் ஒரு பாயிண்ட் நான் எடுத்துட்டு வரணும். நீங்க சொன்னீங்கல்ல டிக்கெட் பிரைஸ் வந்து நார்மலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா மோஸ்ட்லி டிக்கெட் பிரைஸ் வந்து அண்ணனுடைய படத்துக்கு தான் அதிகமாகவே கலெக்ட் பண்ணுவானுங்க. மற்ற படத்துக்குலாம் வந்து பெருசா வந்து என்ன 1000 rupees டிக்கெட்லாம் பெருசா வர்றதில்ல. அது வந்து அது தியேட்டர்காரனை பொறுத்து மாறும். நம்ம இது வந்து அதுதான் சொல்றேன். ஏன்னா டிமாண்ட் இப்ப நீங்க எந்த ஹீரோக்கு டிமாண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் மத்த ஆக்டரை விடுங்க. இப்ப நான் நம்மள வச்சே பேசுறேன். லியோ படத்துக்கு இருந்த டிக்கெட் டிமாண்ட் உங்களுக்கு வந்து பீஸ்டுக்கு இருக்காது. பீஸ்ட் கூட இருந்திருக்கும். வாரிசு கம்மியா இருந்திருக்கும். ஏன் இது சொல்றேன்னா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அதான் கோட்டுக்கு சொல்றேன். அதான் கோட்டுக்கு இருந்தது வந்துட்டு லியோக்கு இருந்த அளவுக்கு டிக்கெட் அந்த பிரைஸ் இருக்காது. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இவரே இப்போ மத்த ஆக்டருக்கும் இதுதான். வேட்டையனுக்கு வித்த டிக்கெட்டும் கூலிக்கு வித்த டிக்கெட்டும் வித்தியாசம் இருக்கும் எல்லா தேட்டர்லயும். வால் சொல்லமா டிக்கெட் வித்தாங்கன்னா கூட தெரியல, அது வேற விஷயம். அதான் ஒரு ஆக்டருக்கும் இப்படிதான் இருக்கும். ஹைப் வந்தா ஏத்துவாங்க. ஏகேக்கு வந்துட்டு லாஸ்டா விவேகத்துக்கு அதிகமா ஏத்தானுங்க. நிறைய இல்ல நீங்க பெங்களூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1500 1200 1000 தான் டிக்கெட். அது நீங்க அங்க அபிஷியலா விப்பாங்க. இங்க சொல்றேன். அங்க வந்து பிளாக் மால் தியேட்டர்ஸ்லயே விப்பாங்க. அப்படிதான் 3000 ரூபாய் எல்லாம் போச்சாமா. ஜனநாயகன் போன தடவை ஒரு நிமிஷம் இல்ல ஹரி ப்ரோ இதெல்லாம் பரவாயில்ல. ஆந்திரால நிறைய சிங்கிள் ஸ்கிரீன்ல இருந்து நிறைய தியேட்டர்லயே கவுண்டர்ல ஆன்லைன்லயே விப்பாங்க அதிகமா. அதான் இந்த 400 300 இங்க வந்து நார்மல் தியேட்டருக்கே வந்து காசு தியேட்டர் மாதிரி இங்க இருக்கிற தியேட்டருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 350 500 தான். அது ஃபேன் வராங்க வரலன்றதுல பிரச்சனை இல்லை. அவர் ஹரி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மால் தியேட்டர்ல 1500 போகும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணும்னா 5500 போகும் அதெல்லாம். பட் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் படத்துக்கு ஏத்த மாதிரி ஏன் மாறுதுன்னா ஹை பட்ஜெட் டிஸ்ட்ரிபியூஷனு கூட அதுக்கேற்ற ஷேரு இதெல்லாம் நிறைய இது பண்ணாங்க. இது எப்படின்னா கருணாஸ் பையன் நடிச்ச அந்த இது படம் பேர் என்னது? இது ஒரு குப்பை படம் எடுத்தானே இந்த அது யூத் படத்துக்கு நீ கொடுத்த அதே காசை வந்துட்டு நீ வேற ஏதாவது பெரிய ஆக்டர் படத்துக்கு கேட்பாங்க கேட்டா பண்ண மாட்டாங்க. சில பேர் யூத்துக்கு எதுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு போனேன்னு நினைப்பாங்க. சின்ன படத்துக்கு வந்துட்டு இப்போ பெரிய படத்துக்கு நான் 200 ரூபா கொடுக்குறேன், சின்ன படத்துக்கு 200 ரூபா கொடுக்குறேன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பாதி பேர் வீட்டுல உட்காந்து ஓடிடியில பாக்குறது
ஏன் 4 இப்போ ஒண்ணு விட ஓப்பனா தியேட்டர்ல எதுக்கு அதிக ஃபுட்ஃபால்ஸ் வருதுன்னா 4 வாரம் வெயிட் பண்ண முடியாது. இப்போ விஜய் படம் தான் 4 வாரம் வெயிட் பண்ண முடியாது, ரஜினி படம் தான் வெயிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் வந்துட்டு டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாகறாங்க. இவன் படம் 4 வாரம், ஒரு 4 வாரம் சும்மா இருக்க முடியாதா, 4 வாரம் இருந்தா ஓடிடியில் வரப்போகுதுன்னு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வீட்லயே பார்த்துடுறாங்க. அந்த ஏன் இப்போ மாதிரி இறைவன் இருக்காங்க முருகனா, வேலை. இப்போ இறைவன் முருகனா நான் இப்போ ஒரு படம் சொல்லுவேன் ப்ரோ. இல்லடா இப்போ இல்ல நான் ஒரு ஒரு படம் நிமிஷம் இல்ல சொல்லுவேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இல்ல சின்ன படம். பிளாஸ்ட் வந்துச்சு ஏஜிஎஸ் படம் பிளாக் பஸ்டர் 80 கோடி எல்லாம் பண்ணிருக்கு. நான் தியேட்டர் போல தான், சில பேர் தியேட்டர் போகாம இருப்பாங்க, ஆனா படம் நான் தேட்டர் போனேன். அதான் நான் தேட்டர் போனேன், நல்லா ஒன்னோட இப்போ இன்னொன்னு 4 வாரம் மூடிக்கிட்டு இருந்தா அது ஓடிடியில் வந்துச்சு, இப்போ நான் பாக்குறேன். அந்த மாதிரி மைண்ட் செட் அது மாறும். அதுதான் இல்ல சொல்றேன். நான் தேட்டர்ல பார்த்தேன். அது ஆனா ஒரு படம் ப்ரோ, சின்ன படம், ஆனா தியேட்டர் நல்லா போச்சு. ஆனா எனக்கு கம்மி கேட்டா டிக்கெட் இல்ல, இந்தியாலயே லீக் ஆன ரீமேக், அதான் ரீமேக் பண்ண படம் லீக் ஆன படத்துக்கு அதிக ஃபுட்பால்ஸ் வர போறது நம்மளுக்கு தான் இருக்கும். அதான் அதிக கலெக்ஷன்ஸ் ஃபுட்பால்ஸ். இந்த வித் லவ் படம் ஏஜிஎஸ்ஸா? இல்ல இல்ல, ஆமா வித்துல ஆமா ஆமா அதான் நினைக்கிறேன். ஆமா ஏஜிஎஸ் தான் நினைக்கிறேன். அதுவும் நல்லா போச்சு. ஆக்சுவலா ஏஜிஎஸ்க்கு வந்து பீக் ஆனது வந்து ஆஃப்டர் பிகில்க்கு அப்புறம் பீக் ஆனது அப்படின்னா இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அப்புறம் அது பேர் லவ் டுடே ஓ இல்லடா மறுபடி பீக். இல்லடா, நான் மாத்தி சொல்லிட்டேன், இது வேற யாரோ தான். ஹலோ சொல்லுங்க. கேக்குது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஒரு நல்ல எடிட்டர் வீடியோ இருந்தா சொல்லுங்க ப்ரோ, ஸ்க்ரீன்ல போடுறது. ஏன் ப்ரோ ஏதாவது இல்ல தியேட்டர் ஏதாவது வேலை செய்றீங்களா? இல்ல புரியல, ஸ்கிரீன்ல ஆமா ஆமா போடுறது மேனேஜர் தெரிஞ்சவங்க தான், பெங்களூர்ல. சரி ஓகே தான். ஏதாவது இல்ல தியேட்டர்னால ஏகப்பட்டது இருக்குது. நல்ல மேஷப் வீடியோ யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா ஏகேவா அவருக்கு டிஎம் ஆமா ஆமா. என்ன கேட்டா நீங்க படம் மேஷப் இதை தாண்டி ஏதாச்சும் இப்போ அபிஷியல் வந்துட்டு இது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்பீச் போட முடியாது, ஆனா போட்டோஸ் இது கொலெக்ட் பண்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு எடிட் பண்ணி யாராவது இருந்தா அதை சென்ட் பண்ண சொல்லுங்க. அதான் இப்போ டைட்டில் கார்டு வருங்க, அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அது நிறைய ஃபேன் எடிட்லாம் பண்ணிருக்காங்க, நானே அக்கௌண்ட்ல கூட போட்டிருப்பேன். சீஃப் ஆமா மினிஸ்டர் பார்ப்போம். மேஷப் யாராவது இருந்தா சொல்லுங்க. இன்னொன்னு எல்லாருமே ஏக்கமா இருந்ததும் அதான் சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வருமான்னு. அது வரும், அது கண்டிப்பா வந்துடும். இல்ல இதுல போட்டாங்கன்னா அபிஷியலா போஸ்டர்ல வந்துருச்சுன்னா அங்க வர்றதுல என்ன இருக்கு? வந்துடும் ப்ரோ. இன்னைக்கு கூட 30 இல்ல 41 செகண்ட் ஆட் பண்ணிருக்காங்க ரீசன்ட் சார்ல. அதான் நான் வெயிட்டிங், அதுக்குதான் வெயிட்டிங். இல்ல இதுல இன்னும் சில பேர் அந்த 41 செகண்ட் போஸ்ட் எடிக்டோ இல்ல வேற ஏதோ அந்த அழுகிற வீடியோன்ற அதெல்லாம் கிடையாது. ஏன் அது கிடையாதுன்றனா லீக் ஆனது வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம். அதே தான் சென்சார்லயும் அது பண்ணாங்க. அதான் இப்போ சென்சார் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஏ சர்டிபிகேட்டும் நடுவுல இப்போ ஒரு 41 செகண்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னா அது அந்த அந்த படம் முடிஞ்ச பிறகுலாம் இல்ல, கண்டிப்பா அது டைட்டில் கார்டா தான் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அதான் இருக்கும். வந்துரும். கேவிஎன் போட்டா தேட்டர் ஓனர்ஸ்லாம் அவங்களும் தான் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டாங்க. அதான் கேவினை கூட மதியில ஓப்பனா சொன்னான். எல்லாரும் வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. ஏன்னா இன்னொன்று ப்ரோ, வியாபாரம் பார்க்கறதா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆகும் தான். தேட்டர் ஓனருக்கும் வியாபாரம் பார்க்கறதா இப்போ ஒன்று அந்த நம்ம படம் பார்ப்பான், அடுத்து ஜெயிலர் பார்ப்பான், வேற என்னத்த பார்ப்பான்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அரசன் இது அந்த கண்ட இதுவெல்லாம் பார்த்து எடுத்து பார்த்தா அது மினிமம் கேரண்டி தெரியாது. வெற்றிமாறனே வந்துட்டு விடுதலை 2 எடுத்துன்னு போய் சாகடைகள் தள்ளி விட்டு ஓட்டான். தேட்டர் ஓனரும் நம்பி தான் வாங்கினாங்க. ஆனா அந்த மாதிரி தான் அது தெரியுது. ஏன் இப்போ இல்லடா இப்போ கூட நடுவில் ஒரு சாமி படம் நல்லா ஓடிச்சுன்னு ஒரு ஃபேன்ஸை கத்திருந்தானுங்க. அடுத்த மாசம் ஒரு படம் வரும். அதான் அது ஓடலன்னா அது தேட்டர் ஓனரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லீக் ஆகி ரீமேக் ஆனாலும் இப்போ நம்ம படத்துக்கு தான் புக்கிங் எப்படி இருக்கும்னு தெரியும், கூட பெரிய ஆக்டர் படத்துக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அதான் தேட்டர் ஓனர் வந்துட்டு புலம்புவாங்க. பெரிய ஆக்டர் படத்துக்கு இருக்கும்போது வரமாதான் இது, அந்த புல் எங்கேயுமே வரமாட்டுது. இதெல்லாம் பரவாயில்ல. படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல லோகேஷ் எத்துன்னு வரான்ல டிசி, எனக்கு கேட்டா லோகேஷ் திரும்ப அடி வாங்குவான்னு தோணுது. அதை ரிலீஸ் பண்றது சன் பிக்சர் தான், ஆனா அடி வாங்குறது அவன் தான் அது இருப்பான். காம்பன்சேஷன் ஃபிலிம்டா கூலிக்கு, அதனால பண்றான். இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அவனுக்கு ஆல்ரெடி இல்லைங்க, அவனுக்கு எல்லா இடத்துலயும் இமோஜி வச்சு கலாயிறாங்க. நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது லோகேஷ் கனகராஜன் போட்டோ எடுத்துக்கங்க, எதுல வேணா மார்க்கிங் பண்ணுங்க. லோகேஷ் கூட இப்ப அர்ஜுன் சேர்த்தானுங்க தெரியுமா?
மாப்பிங் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க, நீங்களா பார்த்து ரசிங்க. இது சொல்றேன்னா எல்லாத்துலயும் அவன் சூட் ஆகுறான். வடிவேல்ல ஆமா சூட் ஆகுறான், ஆமா இதுல சூட் ஆகுறான், எல்லா சீமான்ல கூட சூட் ஆனானா பாத்துங்க. இல்ல இல்ல பழைய ஆக்சுவலா ம். நல்லா இருந்த டைரக்டரை வந்து தூக்கி சாக்கடையில் அள்ளி போட்டது ஒரே ரஜினி தான். படம் ஒரே படம். சொல்லு சொல்லு. அதாவது லியோல கூட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குறையெல்லாம் 1000 சொன்னாலும் இந்த அளவுக்கெல்லாம் வந்து கலாய்க்கல அவனை பர்சனலா. கூலிக்கு கூலி அப்புறம் தான் ப்ரோ, வச்சு கூலி தான். செஞ்சுட்டானுங்க வச்சு செஞ்சுட்டானுங்க. கூலி வந்து லியோல ஒண்ணும் இல்ல ப்ரோ, லியோல ஒரு டவுட்ல இது பண்ணானுங்க. அதாவது இவன் மிக்ஸ்டுல நல்லா இல்ல இருக்கு நல்லா இல்ல அது அப்படின்னு போச்சு. அதுமே அவன் தான் ப்ராப்ளம். அவன் வந்து அதை வந்து தெளிவா ம். அதை வந்து உருட்டி விட்டுட்டான். தெளிவா சொல்லாம இப்படி எப்படின்னு மாத்தி விட்டுட்டதுனால தேவையில்லாம அது ஐயா அதை அடிபட்டுச்சு. விடுங்க. இல்லைன்னா இல்ல வெங்கி ப்ரோ, நீங்களே அந்த படத்தை நீங்க ஒரு நாள்ல 40 வாட்டி பார்த்தாலும் உங்களாலையும் சொல்ல முடியாது. அதை விடுங்க. அது அவன் ஓப்பனா சொன்னா சம்பளத்துக்கு எடுத்தான். ஆனா சரிதான். உண்மை என்னன்னா, இல்ல ப்ரோ, இப்போ நீங்க அந்த அந்த படத்துல யாரும் அடிக்காம, இப்ப இது எப்படி இருக்குதுன்னா, அடிக்கலாம் தான் ப்ரோ தப்பு, அடிச்சது தப்பு கிடையாது. இல்ல அவன் ப்ரொமோல நல்ல இது கூலி வந்து ப்ரொமோல ஒரு மாதிரி காமிச்சிட்டு அவன் மொத்தமா சொதப்பி போட்டான். அதனாலதான் தேவையில்லாம மொத்தமா அடி வாங்கிட்டு போயிடுச்சு அவனுக்கு. சரிங்க, எனக்கு ஒரு டவுட்டு. 10 படம் எடுப்பேன், 10 படத்துக்கு அப்புறம் நான் பண்ண மாட்டேன்னா, அதுக்கப்புறம் நடிக்கிறான் போடுகிறான், அதெல்லாம் ஓகே. 10 படமே இன்னும் பண்ணல, இவன் அதுக்குள்ள நடிக்க வந்துட்டான். ஏதோ இந்த ஜனவரி ரிலீஸ் ஆன 6வது நாள்ல அந்த படத்தை சன் பிக்சர் இறக்கி விடுவான். ஏன்னா அவன்கிட்ட ஸ்கிரீன் இருக்கிற கொஞ்சம் கம்மி பண்ணணும், அந்த இதுவெல்லாம் பண்ணுவானுங்க. அவன்கிட்ட சரிங்க. இருக்கிற ஒரே சரக்கு போதை பொருள். அதையும் அண்ணன் தடு